வணக்கம், நிறைநிலா ஆரி டிசைனர். இன்றைக்கி ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்லீவில் இந்த ஹேங்கிங் இருக்கு இல்லையா, டேப்லெட் பீட் ஹேங்கிங் இல்லை நார்மல் ஹேங்கிங்கோ எந்த மாதிரி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் செயின் ஸ்டிச்சு ஸ்டோன் லைன் தான் போட்டிருக்கோம். 3 சைஸ் பீடு, நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் ஸ்டோனு, நடுவில் வந்து சுகர் பீட் வச்சுருக்கோம். இங்கே 2 பீடு வச்சுட்டு சென்டரில் சுகர் பீடு வச்சுருக்கோம். இங்கே சர்க்கரையை வச்சு ஒரு சுகர் பீடு வச்சுருக்கோம். இங்கே 3 சைஸ் பீடும் சுகர் பீடும் சேர்த்து அரும்பு மாதிரி வச்சுருக்கோம். கொஞ்சம் புட்டா வந்து பெரிய புட்டாவாக கேட்டிருந்தாங்க கஸ்டமர், அதனால் பெருசாக போட்டிருக்கோம். பெரிய பீடே 3 பீடு வச்சுருக்கோம். ஒரு பெரிய பீட் 4 சைஸ் பீடு வச்சு அதை சுற்றி சுகர் பீடில் ரவுண்ட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே ஒரு 4 சைஸ் பீடு, அதுக்கு கீழே ஒரு 4 சைஸ் பீடு வச்சாச்சு. லெஃப்ட்டில் 2 3 சைஸ் பீடு, ரைட்டில் 2 3 சைஸ் பீடு வச்சுருக்கோம். அதுவே புட்டாவாக ஃபுல்லாக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஹேங்கிங் எந்த மாதிரி பண்ணுறதுன்னு காட்ட போகிறோம். ஹேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ள நம்ம இந்த இடத்துல டெய்லர் இப்படி மடிச்சிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கேருந்து தொங்கும் போது தான் ஈஸியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். 2 3 சைஸ் பீட் கொடுத்துருக்கேன், ஒரு டேப்லெட் பீடு, ஒரு சுகர் பீடு எண்டிங்கில் கொடுத்துருக்கேன். இப்படியும் கொடுக்கலாம், இதையே நம்ம மாற்றியும் கொடுக்கலாம். இங்கே மேலே சுகர் பீட் கொடுக்கலாம், லாஸ்ட்டில் வந்து 3 சைஸ் பீட் கொடுக்கலாம். நமக்கு எது கன்வீனியன்ட்டோ, நமக்கு எது டிசைன் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து ஒரு சேம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேருந்து இங்கேருந்து இங்கே வெளியே எடுத்துக்கிட்டேன். 2 டல் கோல்டு 2 சைஸ் பீட், 3 சைஸ் பீடு, ஒரு டேப்லெட் பீடு, ஒரு சுகர் பீட். பாருங்கள், 2 3 சைஸ் பீடு, ஒரு டியூப் பீடு, ஒரு சுகர் பீடு. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த லாஸ்ட் பீடை வந்து விட்டுடணும். இந்த லாஸ்ட் பீடை விட்டுட்டு நம்ம இப்படியே ரிவர்ஸ் மொத்தமாக எடுத்துடும், மொத்தமாக வெளியே வந்துடும் பீட்ஸ் எல்லாம். அதுக்கு பதிலாக இது அப்படியே ஹேங் ஆகணுன்றதுக்காக அந்த லாஸ்ட் பீடை விட்டுடணும். அது எந்த பீடு லாஸ்ட்டாக வச்சுருக்கீங்களோ அந்த பீடை விட்டுடணும். அப்படியே வந்து ரிவர்ஸ் கொடுக்கணும். டேப்லெட் பீட்டில் ஒரு ரிவர்ஸு, அதை அப்படியே ரிவர்ஸ் எடுத்துடணும். பாருங்க, இப்போ ஹேங்கிங் மாதிரி வந்துடுச்சு. இப்போ அங்கேயே பக்கத்தில் உள்ள விட்டு எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஜாயிண்ட் ஆகிடும். ரொம்ப டைட்டாக பிடிச்சி வச்சுன்னா தூக்கிட்ட மாதிரி இப்படி இருக்குங்க. பாருங்கள், நான் இப்படி ரொம்ப இழுக்கிறேன்னா இப்படி தூக்கின மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இது போயிட்டு வர மாதிரி ஹேங் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் லூஸ் விட்டுடணும். நம்ம ரொம்ப இறுக்கி பிடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு சேம் டிஸ்டன்ஸில் த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பண்ணணும். பார்க்க தான் கஷ்டமாக தெரியும், ரொம்ப ஈஸி. நீங்கள் இதே ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் கூட இதே மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஹேங்கிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.